பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அடுத்தது தூப கலசத்தின் தூபம். அப்ப தூப கலசம் தூபம் என்று வந்தா கட்டாயம் அப்ப என்னவா அங்க அடுத்தது இருக்க வேணும்? பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இருக்க வேணும். அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று சொன்னா கட்டாயம் அங்க என்ன இருக்க வேணும்? தூதனுடைய தூப வர்க்கம் போட்ட தூப கலச புகை இருக்க வேணும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இல்லையோ பூமியில கடவுள் அழிவை கொண்டு வர மாட்டார். பூமி அழிக்கப்படணுமோ பரிசுத்தவான்கள் ஜெபிக்க வேணும். அதான் இந்த படம் காட்டுற படம் விளங்குதோ? அப்ப இதுல தனி ஜெபம் இல்ல கதைக்கப்பட்டது, கவனிச்சு கொள்ளணும். தனி ஜெபம் இல்ல, குடும்ப ஜெபமும் இல்ல. இது என்ன ஜெபம்? சபை ஜெபம். அப்ப ஜெபத்தை கவனமா நாமள இப்ப டிஃபைன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் பரிசுத்தவான்களின் ஜெபம் என்றா திருச்சபையின் ஜெபமும் பரிசுத்த தூதர்களுக்கு கொடுவர்ற தூப வர்க்கமும் பலிப்பீடத்து நெருப்பும் சேர்ந்தா கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் எதிரான எழுமணி ஆக்களுக்கு எதிராக பூமி அழிக்கப்படும். அதான் நம்ம சொல்லிட்டோம் ஈக்குவேஷன். திருச்சபையின் ஜெபம், சக தூப வர்க்கம், சக சக பலிப்பீடத்தின் நெருப்பு. கார்பரேட் பிரேயர், இங்கிலீஷ்ல கார்பரேட் பிரேயர். நமக்கு பிரைவேட் பிரேயரை பற்றி நான் கதைக்கல, அது நாம செய்யணும் என்று தெரியும். தனி ஜபத்துக்கு வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உதாரணம், இயேசு கிறிஸ்து தனி ஜபத்துக்கு சொன்ன உதாரணம் உண்டு. அல்லது எங்க நிறையப்படி எக்ஸாக்ட்லி நீயோ ஜபம் பண்ணும் போது, நீயோ அங்க தனியாள், தனி ஜபம், பிரைவேட் பிரேயர். நீங்களோ இல்ல, நீயோ ஜெபம் பண்ணும் போது. அப்ப ஜெபம் தனியா செய்யணும்ன்றதை இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி இருக்கிறார். தனி ஜெபம். குடும்ப ஜெபங்கள், குடும்ப ஜெபங்களுக்கு உதாரணம் என்கிறா. காலமால குடும்ப ஜெபம் செய்யுங்கன்னு சொல்ற, என்னத்தை வச்சு சொல்லிக்கிறீங்க? எண்ணாமம் 23 காலமால பலி, அது குடும்ப பலி. எண்ணாமத்துல வருது, செக் பண்ணி ஒன்னும் வாசிக்கிறது இல்ல. காலை மாலை பலி குடும்பமாத்தான் அவங்க செலுத்தவன். குடும்பம் தான் அந்த பலி கொண்டு வரவன். அதான் குடும்ப ஜபம். காலையும் மாலையும் கேட்கிறோம். தனி ஜபம் நாம கால மாலை கதைக்கிறது இல்ல. ஏன்னா காலமாலைக்கு பிரின்சிபல் எங்களுக்கு அனுசர தனி ஜபம் செய்தியல்ல, அவ்வளவுதான். ஆனா குடும்ப ஜபம் காலமாலை செலுத்தப்படுது. குடும்ப ஜபம் எழுதியாச்சுன்னா எழுத சொல்லு, கண்டினியூஸா பிள்ளைகள் அதே மாதிரி எழுத சொல்லு. டன். வேற எங்க குடும்ப ஜபம்? மேபி உபவாசத்தோட குடும்ப ஜபம். உபவாசத்தோட குடும்ப ஜபம். ஏன் நம்ம வருஷத்துல உங்களை குடும்பமா ஜபிக்க உபவாசம் பண்ணி ஜபிக்க சொன்ன? குடும்பமா ஜபிச்சவியோ? புருஷன் ஜபிச்சுக்கிறது. அவர் கொரோனாவையும் தனியாக சேவம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் வருஷத்துல நாம குடும்பமா உபவாசம் பண்ண நான் சொன்னேன்? எனக்கு விசாரம் இல்ல, எனக்கு ஒரு புழுவு வந்துட்டோம், நீங்கள் எல்லாம் செய்யணும். நான் கரிஸ்மேட்டிக் சர்ச் நடத்துறேன்னா குடும்பமா சரி.
அது வருஷத்துல தேசிய ரீதியில செல்வம், நம் குடும்ப செல்வம், அதுவும் உபவாசத்தோட. ஏன் கேட்டன? உபாம் என்ன மஜி விளங்கல? சாரி. ஓகே, நீங்கள் சொல்றது இப்ப தனி உபவாசம், எஸ்டேட் உபவாசம் அதெல்லாம் இருக்கு. தனி உபவாசம், உபவாசத்தை பத்தி கதைக்கீங்களா? தனி உபவாசம் கதைச்சிருக்கிறேன், குடும்ப உபவாசம் கதைச்சேன் நான், சபை உபவாசம் கதைச்சேன் நான். எக்ஸாக்ட்லி சாதாரி, அதான் பாயிண்ட். அங்கதான் பாயிண்ட். சகரியாவில வருது, அவர்கள் குடும்பமாக புலம்புவார்கள். அதாவது அவர்கள் மேல் ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை மூற்றுவேன். அவர்கள் இந்த குடும்பமும் அந்த குடும்பமும், இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் என்ன நோக்கி மண்டாடுகிறார். அப்ப குடும்ப ஜெபமுக்கு அது பொருந்தும், குடும்ப உபவாசிக்கிறதுக்கும் அது பொருந்தும். விளங்கும். நீங்கள் எஸ்தர நாம எடுத்த ஐயா, அதுல நம்ம தெரியும் அகாசியோர் உபவாசம் இல்லை. நாம அது ஃபேமிலி என்றதுக்குள்ள கொண்டு வரைக்கல இல்லை ஆள். அப்ப ஆனா அவள் அவர் தனக்கு எப்ப விருப்பமோ அப்பதானே கூப்பிடுறையாள். அது வரைக்கும் அவரை சந்திக்கிறாது மனசி கூட. அப்படி என்று அதை நாம அந்த கோணத்தில் எடுத்தா, ஏன்னா அவ டெய்லி நாம வாழ்ற மாதிரி குடும்பமா வாழ இல்லை எஸ்தர். அப்ப அவையோட குடும்பம் எது? அவையோட குடும்பம் எது? தோழிகள். அவளும் அவளுடைய அரண்மனை தோழிகளும் தான் அவளுடைய குடும்பம். ஏன்னா அகாஸ்வேரு வருஷத்துக்கு ஒருக்கா கூப்பிடுறானோ மாசத்துக்கு கூப்பிடுறானோ தெரியாது. அவன் கூப்பிட்டதான் போகல. அப்ப அந்த ரீதியில எஸ்தருடைய குடும்பம் என்று சொன்னா எஸ்தரும் தோழிமையா இருந்தா, அப்ப அதை நாம குடும்ப உபவாசம் பண்றதுக்குள்ளே மழை கலைக்கலாம். ஆம், சுஜி சொன்னது அது சரிதான் போடணும். அதுக்கு குடும்ப உபவாசம் சுஜி சொன்னது குடும்ப உபவாசத்துக்கு சரி. எஸ்தருடைய உபவாசம், எஸ்தர் குடும்பமாகவும் உபவாசிச்சவர். அது உதாரணம் சொல்லல நாம. ஏன் எப்படி சொல்ல போறோம்? அவன் கூப்பிட்டதான் மனசியே போகலாம் முன்னால. அயல அவ நாம வாழ்ற குடும்ப வாழ்க்கை வாழ இல்லை. அப்ப அவையினுடைய நாளாந்த குடும்பம் என்றது அவையும் அவையோட இருந்த தோழிமார்கள் தான் குடும்பம். அயல அவளும் அவள் தோழிமார் உபவாசம் பண்ணா பைபிள் சொல்லு. தட் மீன்ஸ் அது ஃபேமிலி ஃபாஸ்டிங் தான். தெரியும் நிறுவனம் ப்ரூஃப் அப்படித்தான் பண்ணணும். அதை விட இன்னும் குடும்பம் என்ற சொல்லோட சேர்த்து சகரியால வேலை கிளியரா நமக்கு இன்னும் அத ஒரு நிரூபிக்க வேண்டிய அது அப்படியே இருக்குமோ என்று சொல்லிடுறார். அது வெளிப்படை உண்மை. அங்கு இது நிரூபிக்க வேண்டிய உண்மை, அது வெளிப்பட உண்மை. அவ குடும்ப ஜபம் காலமால குடும்பமா ஜபிக்கிறது சகரியா. அது நேரம் உபவாசம் பண்ண கட்டாயம் ஜபிக்கதான் வேணும். அதுவும் குடும்ப ஜபத்துக்கு நாம கதைக்கிறோம். சபை ஜபம், கார்பரேட் பிரேயர், சபை ஜபம். உதாரணம் என்ன ஐயாஜி? சாரி, அப்போஸ்தலர்ல சபை ஜபிச்சு கொண்டிருந்தது அல்ல, பேதுருனுடைய விடுதலைக்கு. பேதுருனுடைய விடுதலைக்கு ஒரு வீட்டுல சபையார் கூடி ஜபிச்சு கொண்டிருந்துச்சுன்னா, லீடரே சுரைக்குள்ள போயிட்டாரு. நீ என்ன செய்கிறது? ஆற்ற வீட்டுல மார்க்குவினுடைய வீடு. இதாவது நான் மார்க்கு சுவிசேஷத்தையும் பேதுருவையும் கனெக்ட் பண்ற இடங்கள். பக்கத்துல இருந்து இயேசுவோட படுத்து எழும்பி போட்டுல போனவன் தான் சொல்லலாம் இவ்வளவு டீட்டெயில் ஆக்காத. அவர் தலகணி வச்சு போட்டுல படுத்திருந்தவர், அணியத்துல படுத்திருந்தவர். என்ன பேதுருதான் அந்த கப்பல்ல இருக்கிற யாக்கள். அப்ப மாற்று ஒரு நாள் கடல்ல போனதா எங்களுக்கு சொல்லல. முதல் போனார், நின்று போனார் கடைசியில கப்பல்.
ஃபர்ஸ்ட் மிஷனரி பயணத்தில் பவுல் பர்னபாவோட போனது. சோ அதாங்க அயல கோஆபரேட் பிரேயர், சபை ஜெபம். வேற சபை ஜெபம் சொல்ற வழியா கேட்கணும். சபையா ஜெபம் பண்ணினார். சபை ஜெபத்தில் அல்ல, சபை ஜெபம் சீடர்கள் எல்லாரும் கூடி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பெற்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை ஜெபம், சபை ஜெபம். வேற உதாரணம் சபை ஜெபம். அது குடும்ப ஜெபம், அது குடும்ப ஜெபம். எஸ்தர் மாதிரி ஏன்னா 3.5 வருஷம் இயேசுவும் சீசர்கள் இருந்தார். அதான் பேதுரு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உமா பின்பற்றினோம் ஏண்டா குடும்பம் கொட்டி எல்லாம் முடிஞ்சு பாய் பாய் அப்பா போயிட்டு வரன் லேவி ஜாக்கோபு ஜோவான் விலையெல்லாம் அப்பாட்ட கொடுத்து போட்டு நாங்க போயிட்டு வரோம் எல்லாம் விட்டு போட்டு இயேசுவோட போறது வாரது நித்திர உள்ளது எழும்புறது. இப்ப குடும்பம் யாரு? அப்ப இயேசுவும் சீஷர்கள். அந்த குடும்ப ஜெபத்துல முக்கியமான ஒரு ஜெபம் நாம் இப்ப வரைக்கும் ஜபிக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே குடும்ப ஜெபத்துல இயேசு படிப்பிச்சார். அது தனி ஜெபத்துல படிப்பிக்க இல்ல, குடும்ப ஜெபம் ஃபேமிலி பிரேயர்லாம் இயேசு கிறிஸ்து அதை படிப்பிச்சார். அதாவது நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் குடும்ப ஜெபத்துல செய்கிறோம். கேட்டகிசம் எப்படி ஜபிக்கிறது, இயேசு கிறிஸ்து படிப்பிச்சு கொடுத்த அந்த ஜெபத்துல எத்தனை விண்ணப்பங்கள் இருக்குது? 6 விண்ணப்பங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஃபேமிலி பிரேயர்ல. அப்ப இயேசுவும் சீஷர்களும் குடும்ப ஜெபம். அதாவது தனியா தனி ஜெபம். மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து தனி ஜெபத்தில் இருக்கிற ஜோனா. அது தேசிய நேஷனல் ஃபாஸ்டிங். அது தேசிய உபவாசங்கள் நாமல் பார்க்கிறோம். அது தேசிய உபவாசம் ஜெபம். ஐயாஜி அது தேசியம். நாம தேசிய மோசை சேவையில சபையார் ஜெபம் பண்ணினார். சபை ஜெபம். அப்போஸ்தலர் 4 ஏழாண்டவரே எப்படி இளைஞ பிள்ளையாகிய பரிசுத்த பிள்ளையாகியவருக்கு விரோதம் எழும்புறவருக்கு என்ன செய்யுற வேண்டா? அங்க தூதன்ற பூயோட இங்க செவம் போகுது. அடுத்தது என்ன நடக்குது? பூமி அதிர்ந்துச்சு. அங்க பலிப்படுத்து நிலைப்படுத்து கொட்டப்படு. அப்ப பூமி அதிருது. அப்ப ஜபம், சபை ஜபமும் தூதனுடைய புகையும் பலிப்பீடத்தின் நெருப்பும் பூமியில அதிர்வுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி கொண்டு இருக்குது. அதான் தண்டனை, அதான் கடவுளுடைய பழி தீர்த்தல்கள். சபை ஜபத்தாலதான் கடவுள் பழி தீர்க்கிறார். அப்ப இதுல சரியா மறக்க கூடாது. நான் ஜபிக்கிறேன் பார் என்ன கடவுளை தனி ஜபத்துல கடவுள் பழகிக்கிறான் ஒரு வசனம் நாம எடுத்து காட்டியலாது. ஏன்னா கடவுளுக்கு தேவை தன் மனவாட்டி மனு கொண்டு வரணும். மனவாட்டி தான் அவர்கிட்ட வைஃப் தான் சர்ச். கிரைஸ்ட் பிரைட், பிரைட்ரூம் கிரைஸ்ட். அப்ப 7ஆம் முத்திரை என்ன ஜபம்? சபை ஜபம். அப்ப 7ஆம் முத்திரை சபை ஜபம் மறக்க வேண்டாம். 7ஆம் முத்திரை சபை ஜபம். சபை ஜபம். ஆல்ரைட். சபை ஜபத்துக்கு உதாரணம் வெளிப்படுத்தலும் பேர். வெளிப்படுத்தல் 8:1-5 சபை அவுட்ல 6. எஸ் 6 சபை ஜபம் ரெஃபரன்ஸ் விளங்கிட்டு. ஆமா 8 வயசு. ஓகே 8ஆம் அதிகாரம் சபை ஜபம்.
சகரியா தூபம் காட்டுற, சகரியா தூபம் காட்டுற. என்ன நடக்கு அந்த சூழல்? அதாவது சகரியா தீர்க்கதரிசி சொல்லல, எலிசபெத் சகரியா, ஜோவான் ஸ்நானன் அப்பாவை சொல்லு. ஜோவான் ஸ்நானன் அப்பா புகையில தூதர்கள் இருந்தது. வெளியால பாட்டு ஜபிச்சு கொண்டிருந்தது, ஜபிக்கிறது. அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்துப்ப. லூக்கா இருக்கா? இருபத்தி ஓராவது வசனம் வாசியா. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து. ஏன் ஐயா ஜனங்கள் வரணும் தூபம் காட்டேங்க? 10ஆம் வசனம். ஜபமும் தூபம் காட்டுறதும் சேர்ந்து எப்பயுமே பைபிள்ல போது பழைய ஏற்பாடுல இருந்து அதான் உண்மை. தூபம் காட்டுற ஆரோரண்டா அங்க ஜபம் நடந்து கொண்டிருக்கும். ஜபிக்கிற இனம் சபையண்டா அங்க தூபம் காட்டப்பட்டு கொண்டிருக்கும். தூபம் காட்டுற வேலை என்றா ஜபம் வெளியில அவுட்டர் கோர்ட்ல ஜபம் நடக்கும். வெளிப்பிரகாரத்துல ஜபம், உள்பிரகாரத்துல தூபம். விளங்கு? எல்லாரும் ஆக்கள் ஜபிச்சு கொண்டிருக்கணும். அதாவது ஜபம் என்றதே ஆண்டவருக்கு முன்னால தூபமா தான் போய்கொண்டிருக்குது. அதான் வேதம் காட்டுற படம். உள்ளுக்குதான் ஆண்டவற்ற உடன்படிக்கப்பட்டு அந்த இதுகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்குது. செகண்ட் ரூம். வெளி பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். மூன்று இடம். வெளிப்பிரகாரத்தில் ஆக்கள் ஜபிச்சு கொண்டிருப்பினும் உள்ளுக்கு தூபம் காட்டப்படும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டு அந்த ஷெகினா மகிமை இருக்கு. அந்த தூபம் காட்டுற இடத்துல தான் எங்களுக்கு தேவ சமூகத்து அப்பம், குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கு, தேவ சமூகத்து அப்பம் அந்த 2வது ரூமுக்குலாம் இருக்கு. அந்த 2வது ரூமுக்குலாம் இப்ப சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கு. அந்த தூபம் காட்டப்படல 3வது ரூமோட திரச்சியில விஷயங்கள் அங்க புகையெல்லாம் போய்கொண்டிருக்கு. அத புகை எழும்புது என்று சொன்னா வெளியில சரம் ஜபிச்சு கொண்டிருக்கோம். சபை ஜபிக்கும். சபை ஜபிக்கிறது அங்க தூபம் காட்ட ஆசாரியன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ரொட்டேஷன்ல சிஸ்டமேட்டிக்கா அந்த அந்த சீட்டு வந்து முறைப்படி அந்த ஏர் ஆசாரியர் தூபம் காட்டுறது வந்து கொண்டிருக்கிறது. இது மோசே ஏற்கனவே திட்டம் பண்ணின விஷயம். அந்த புகை கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியில வரும் இல்ல. அப்ப அது வரைக்கும் அவ ஜபிக்கிறேன். அப்ப அவளுக்கு தெரியும் புகை அப்ப எழும்பு. இப்ப இந்த புகைக்கு அவர் நெருப்பு எங்க இருந்து எடுத்துக்கொண்டு போனவர்? பலிபீடத்திலிருந்து எடுத்தார். பலிபீடத்திலிருந்து நெருப்பு எடுக்கும். அந்த தூபவர்க்கம் கர்த்தர் சொன்ன மாதிரி தூபவர்க்கம் செய்திருக்கோம். அந்த கலசம் அதுக்குள்ள அது போடப்பட்டிருக்கும். இது அங்க தூபம் காட்ட சபையார் ஜபிச்சு கொண்டிருக்கோம். பைபிள பிக்சரை கவனிச்சு கொள்ளுங்க. அத நாம ஜப தூபம் காட்டுவோம் பாட்டுல படிக்கிறோம். நாம எந்த பாட்டுல வருது? பேர் எடுத்து பாரு. பாவ சஞ்சலத்தை நீங்க டக்குன்னு யாரும் சொல்றீங்க. இதான் பாட்டை கவனமா படி. நீங்க சொல்றீங்க ஜப நேரம் அது ஜபத்தை யார வருவோம். நீ சொன்ன ட்ரை. ஓகே குட். ஜப தூபம் காட்டுவோம். நீங்க என்னென்ன படிச்சீங்க? என்ன சிவம் ஒரு தூபமாக்குமே நான் முந்தியுமே சொல்லிக்கிறேன்.
நான் ஜபிக்கல இது ஜப தூவமாத்தான் போக வேண்டும் சொன்ன. நாங்கள் பைபிள்ல இல்லாத ஐடியா ஒன்றும் பாடுறதும் இல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிறதும் இல்ல. பைபிளுக்குள்ள இருக்கிற அதே கன்செப்ட் தான் எடுத்து நாம என்ன செய்யணும்? we sing the Bible, we preach the Bible, we pray the Bible, we read the Bible. ஏகனே சிந்தனை தொடங்க. we sing the Bible, we pray the Bible, we preach the Bible, we read the Bible. பைபிளை நாம வாசிக்கிறோம், பைபிளை தான் நாங்கள் ஜெபிக்கிறோம், பைபிளை தான் நாங்கள் பாடுறோம், பைபிளை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அயல we listen the Bible, நாங்கள் பைபிளை தான் கேட்போம். ஆமே. இந்த சும்மா கதை சொல்லுறதும் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுன்றதும் இல்ல கர்த்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினார்னு உண்ட விடல் கதைகள் கதைக்கிறதும் இல்ல. சபையில் கர்த்தர் இப்படி இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறார், we preach the Bible. கர்த்தர் இப்படி பரிசுத்தவானோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறார், இன்ன சூழ்நிலை அயல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. நிச்சயமா அந்த கர்த்தர் போய் நம்மளோட இருக்கிறார். அயல பயப்படாத, அயல கர்த்தருக்கு பயந்துரு என்று நாம சொல்றோம். அதை மறக்க வேண்டாம். இது ஆல்பர்ட் அண்ட் மார்ட்டின் சொன்ன விஷயம். பாஸ்டர் ஆல்பர்ட் அண்ட் மார்ட்டின் பிரசங்கத்துல இந்த சொல்ல we sing the Bible, we pray the Bible, we read the Bible, we preach the Bible. அல்ல அவற்ற பொன்மொழி, அவற்ற பொன்மொழி. அவர் சர்வசங்கமாகிய சபைட்ட போயிட்ட, அது நான் சொல்லுறேன். we listen the Bible, அது அப்பா சொல்லுறேன். ஆல்ரைட். அப்ப ரைட் ஆகுனா எங்கேயும் எந்த சேர்ச்காரருக்கும் தாமதம். நாங்களே பாடுறது பைபிளை தானே பாடுறோம். அதனால சில பாட்டுகள் நான் உங்களுக்கு அனுப்பினா நாம படிக்கலாம். அந்த பாட்டுகள் என்ன பாட்டு ஒன்று அனுப்பியிருந்தேன் நான், சங்கீதம் 46 அனுப்பியிருந்தேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனுமான அந்த பாட்டு நாம படிக்கணும். ஏண்டா சங்கீத புத்தகம், சங்கீதம் we sing the Bible. அப்ப அதுக்கு மேல ஒரு பாட்டு நம்ம உன்னத தேவனே, அது டோட்டல் தியாலஜிக்கல் பாட்டு. அந்த மாதிரி அது வெளிப்படுத்தல் ஃபுல்லா அந்த பாட்டு. ஆனா அது சபையில படிக்கல, அதை கேட்க கேட்க அப்படியே அந்த நம்மளை எல்லாரும் எவ்வளவு நாம மண் தூளண்டுங்களா உறக்குறான் பாட்டுல. ஆண்டரை பிடிக்காது. எப்படி ராஜாக்கள் எல்லாத்தையும் கீழே அடிச்சு தள்ளிட்டான். அது சரியான ரிஃபார்ம் தியாலஜி மண்டைக்குள்ள நல்ல சரக்குறால் இயற்றின பாட்டு. அதை நம்ம தமிழ் இதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க போட்டு. சோ இன்னும் ஒரு பாட்டு நாம ஏசாய் 53. சரி, ஏசாய் 53 மெய்யாக எங்களது மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். சோ அந்த ரெண்டு பாட்டு நாம படிப்போம். நாமளும் புது புது பாட்டுகளால நாமளும் படிக்கணும். நடிச்ச சேச்சில படிக்கிற பாட்டு. ஆனா புது புது பாட்டு பைபிள்ல தான் படிக்கும். புதுசா நாமளோட இயற்கையில வேத சத்தியங்களை வேதப்படி நாம படிக்கிறது நல்ல. சோ கார்ப்பரேட் பிரேயர் அல்ல. அப்ப சகரியா தூபம் காட்டினதும் வெளியில் ஜனங்கள் ஜபிச்சு கொண்டதும் மறக்க கூடாது. அது அச்சொட்ட நம்மட வெளிப்படுத்தல 7-8 அதிகாரத்துக்கு நேரடியா சம்பந்தப்படுது. நமக்கு சபையார் ஜபிச்சு நம்ம அப்போஸ்தலர்கள் உடனே தூபம் காட்டல. தூபம் காட்டுறதும் சபையார் ஜபிக்கிறதும் சேர்ந்து வார இடம். ஆரோன் கொள்ள நோய் பரவேக்கல தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நிக்கல. அப்ப இங்க சபை ஜபிக்க வேணும். அதே மோசேட காலத்துல, அதே நேரம் எலிசபெத் சகரியாவோட காலத்துல அவன் தூபம் காட்டுகளை ஜனங்கள் ஜபிச்சு கொண்டிருந்தார். அப்ப தூபமும் ஜபமும் சேர்ந்து வார இடங்கள்ல அது பழைய ஏற்பாட்டு அந்த பிக்சர் அப்படியே நமக்கு கொண்டு வரும். புதிய ஏற்பாட்டுகள் இறங்கினோட இந்த தூபம் எல்லாம் நின்று போச்சுது. ஏன்? அது கிறிஸ்துவையும் அவருடைய சுவந்த வாசனையும் தான் அது காட்டிக் கொண்டிருந்தது. அதனால அவர் அதை அந்த சடங்குகளை நிப்பாட்டிட்டார். அந்த சடங்கோட சேர்ந்திருந்த சாகும் வரைக்கும் அல்லது இந்த பூமி இருக்கும் வரைக்கும் செய்ய வேண்டிய அந்த அந்த கட்டளை இன்னும் இருக்குது. அது சபஜபம். அப்ப சபஜபம் இருந்து கொண்டிருக்குது.
அந்த சடங்கு அகற்றப்பட்டு. ஆனா சடங்கோட சேர்ந்து நமக்கு பாவ சஞ்சலத்தை நீக்கல படிக்கிறோம். என்ன எப்படி படிக்கிறோம்? அந்த இடம் ஓகே. ஜபதூபம் காட்டுவோம். ஆல்ரைட், குட் குட். அப்ப ஜபதூபம் காட்டல் என்ற ஜபம் தூவமும் அது பழைய உடன்படிக்கைக்குள்ள இருந்து எடுத்து வர்ற அந்த படம். அந்த படம் புதிய ஏற்பாட்டிலையும் லூக்காவிலையும் எங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அப்போஸ்தலர் வரைக்குள்ள சடங்கு நீக்கப்பட்டாச்சு. ஆனா ஜபம் போய்கொண்டுதான் இருக்கு. சப ஜபம். வெளிப்படுத்தல் வரைக்குள்ள வெளிப்படுத்தல ஜோவானுக்கு என்ன பைபிள் தெரியும்? பைபிள் தெரியும். அதனால அவர் அப்ப பழைய ஏற்பாட்டு படங்களோட அதை கன்வே பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சத்தியங்கள் என்ன நடந்து கொண்டிருக்க. நான் பத்மதீவில் இருக்கிறேன். சபையில இருக்கிற எல்லாரும் எண்ணற்ற பேர் எல்லா புறஜாதிகளையும் இஷ்டவேலையும் எல்லாரும் இந்த கடினப்பட்ட ஆக்களால சாக்கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ப்ரோசஸ்ல நானும் இப்ப தனிச்சு விடப்பட்டு கிடக்கிறேன். இப்ப இந்த நேரங்களில நீங்கள் ஜபிக்க வேணும். இருக்கிற நீங்கள் ஜபிக்க வேணும். மறந்துடாங்க. இந்த தூப கலசம் தூயம் பிடிச்சு கொண்டிருக்கிறான். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பூமியில இந்த எழும்பினாத்தான் அந்த மெனு சமர்ப்பிக்கப்பட்ட மெனு எப்படி சமர்ப்பிக்கப்படணும்? அது தனியா சமர்ப்பிக்காது. அது சபையா மெனு சமர்ப்பிக்கணும். சபையா மெனு சமர்ப்பிக்கப்பட்டா மட்டும்தான் சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர் கேஸ எடுத்துக் கொள்ளுவார். அதுக்குரிய தீர்ப்பை வழங்க தொடங்குவார். அதுல கோஆபரேட் பிரேயர் இல்லாம நமக்கு எதிராக கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பின சபைக்கு எதிராக எழும்பின எவனுக்கு மேலையும் கடவுள் ஒன்னும் செய்ய போறது. ஓகே, அந்த படம் விளைந்தது எல்லாம் பிக்சர். இப்ப பழைய ஏற்பாடுதான் ஓடிக்கொண்டிருக்கு. எசேக்கியல்ல அந்த நெத்தியில் அடையாளம் போட்டது எத்தனையாம் அதிகாரம்? புதிய பலன். எசேக்கியல்ல நெத்தியில அடையாளம் போட்டது எத்தனையாவது அதிகாரம்? 9வது அதிகாரம். எசேக்கியல் 9. ஆல்ரைட், 10ஆம் அதிகாரத்தை ஒன்றுல இருந்து வாசிங்க. பாலாகியா வாசி. எசேக்கியல் 10. எசேக்கியல் 10 1ல இருந்து 7. பெரிய சனவாடியா வாசி. படியா காணி. இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி கடலில் உன் கழுதை எடுத்து அதை நகரத்தின் மேல் திரை அறிவார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தார். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிராகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழுப்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிராகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்திற்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிராகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களை நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவர் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றார். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினியை நிறுத்தி அதில் எடுத்து சணல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தார். அவன் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அடையாளம் போட்டாச்சு 9ஆம் அதிகாரம் நெத்தியில.
அடுத்தது என்ன நடக்குது 10ஆம் அதிகாரத்துல? 10ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? தூப வர்க்கமும் பலிபீடத்து நெருப்பும் எடுத்து இப்ப சணநூல் தரிச்ச வஸ்திரம் தரிச்ச விட கொடுத்தாச்சு. 1,40,000 பேரை முத்திர ஓட்டாச்சுது. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல். 8ஆம் அதிகாரம் அப்ப தூப வர்க்கமும் பலிபீடத்து அக்கினியும் எடுத்து இப்ப பூமியில கொட்ட தொடங்கியாச்சு. அங்க அந்த சணநூல் வஸ்திரம் தரிச்சவன் கொண்டு வந்து நகரத்தின் மீது கொட்ட போறான். இஞ்சையும் பூமியில எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் தான் அந்த நகரம் அழிய போகுது. எசேக்கியல் நல்லா ஜோவான் மண்டைக்குள்ள இருந்து கொண்டு இருக்குது. நம்ப பண்ணணும் எருசலேம் அங்காடி எனக்கு முதல் அழிவு இல்லோ, எருசலேம் அழிவு நேபுகத்நேச்சராக்கள் அழிக்கப்பட போற நேரம். அப்ப அந்த ப்ரோசஸ் தான் அதே சூழ்நிலையில இப்ப கணிஞ்சு வந்திருக்கிறோம் நாம ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு. அப்ப அதே செட்டப் தான் ஆண்டவர் செய்ய போற. கட்டாயம் ஜெபிப்போம், ஆனாலும் அந்த ஜெபத்தை கேட்டுதான் கடவுள் கொட்ட போற. அப்ப யோசி பாருங்க, அதனால பைபிள்ல இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு பகுதியை நமக்கு அப்ளை பண்ணணும்டா நாம அதே சிச்சுவேஷனுக்கு போயிருக்க வேணும். நாம அதே சிச்சுவேஷன்ல இல்லாம அந்த பகுதியை இருந்து நமக்கு அப்ளை பண்ண ஏறாது. அதான் இந்த கரிஸ்மேட்டிக் பெண்டிகோஸ் ஆட்கள் செய்கிற பிரச்சனை. அத நான் செங்கடலை கடப்பேன் ஜோர்தானை பிளப்பேன் என்று சொல்லல. செங்கடலும் ஜோர்தான்லையும் அப்படி ஒரு சூழ்நிலையில நாம வர இல்லை. அதுக்கு பேர் சொல்றோம் நாங்கள் அது ஆவிக்குரிய. உண்மையில செங்கடல் ஜோனும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது உண்மையா அது செங்கடல் உலக மேப்பில காட்டலாம். நாம ரெட் சி ஜோர்டான் புரூக் நாம உலகப்படுத்த காட்டலாம். உனக்கு வந்த செங்கடல் உனக்கு வந்த ஜோர்டானை காட்ட உலகப்படத்துல அப்படி ஒரு படம் இல்ல. அப்ப நாம அந்த சிச்சுவேஷன்ல இல்ல. அவங்க உண்மையா போய் நின்றாங்க. அப்ப அத நம்முடைய தமிழர் இந்தியாவில இந்தியர் இந்த தமிழருக்கு கற்பனை வளமண்டா கற்பனையில நெச்சு நெச்செல்லாம் கணக்க சொல்றதுக்கு தெரியும். அப்படியே எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அதனால நாம அதை ஆவிக்குரிய ரீதியில மாத்த தொடங்குறோம். அப்படிதான் தாவீது கூழாங்கல் எடுத்தவன், அதுல எத்தனை கல் எடுத்தவன்? 5 கல் எடுத்தவன். உங்களுக்கு தெரியுமா அந்த 5 என்னன்னு? நதிக்கு பக்கம் அது பள்ளத்தாக்கில் இருந்து எடுத்த. நம்முடைய குடும்பம் அதுக்கு ஒவ்வொரு விளக்கம். அந்த ஏன் 5 கல் ஏன் அதுல ஒவ்வொன்றுமே அது உன் விசுவாசம், அது உன்னுடைய பொறுமை. என்ன விசக்கதை பிரசங்க. அவன் கடலுக்கு பக்கத்துல கல் எடுத்து அவன் அடிச்சவன். இதுக்கு ஒரு விளக்கம். எப்படி இது வெள்ளக்காரன் கொடுக்கிற விளக்கங்கள் இல்ல, இது நம்ம ஆட்கள் இப்படி இந்த விளக்கம். ஏண்டா நமக்குத்தானே இந்த ஒரு பொய்ய உண்மை மாதிரி கணக்க கதைக்க தெரிஞ்சு வந்திருக்கோம். வருஷம் 2000 வருஷத்துக்குமா இந்த சைவத்துல கிடந்து வந்த பிறண்டு வந்த எல்லாத்துக்கும் இதான் வளம். இந்திரனே, அக்கினியே, ஓ பானமே, அது நாம அது சந்திரனும் சொல்லி. ஆனா அதுக்கு சொல்லுறதுங்களோ ஐயோ குதிரையில் வெட்டுகிறாய் நீ, அது குதிரை மாதிரி இருக்குதாமா என்றபடியா. ஐயோ இதுகள்ல இந்த குட்டையில கிடந்த இந்த தமிழ் சாதிக்கும் இந்த சிங்கள சாதிக்கும் இந்த இந்தியாவில இருந்து வந்த இந்த ஆரிய சாதி திராவிட சாதி அவ்வளத்துக்கும் பாட்டுகள் மட்டுமில்லை, எல்லாத்திலையுமே கற்பனை தான். ராமாயணத்தில இருந்து மகாபாரதத்தில இருந்து மகாபாரதத்தில இருந்து ராமாயணத்தில இருந்து எல்லாம் முழு புழுகு 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 மூட்டை. ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடைச்சா காணும். சுத்தி அமைக்கிறதுக்கு வில்ல வளைக்கலாது, இத ரம்ப அதை கிழிச்சு போச்சுது. ஐயோ கிருஷ்ணர் வாயை திறந்து காணார், உலகமே வாய்க்கிறார வந்துச்சு அந்த கள்ள கிருஷ்ணாவுக்குள்ள. இப்படி எல்லாம் படிச்சு கொண்டு அவங்க பெத்தவையோ ஓ தெய்வமே என்று அவர் வாயை திறந்தார். இவ்வளவு பொய் பொய்யா சொன்ன அந்த ஊத்தவாடி அவரும் கடவுள். இந்த மாதிரியான இதுக்குல இருந்து நாமல் வழியில வந்த நாங்கள். அப்ப எங்களுடைய ஆட்களுக்கும் பைபிள் சரியா தெரியல, இதுகள்லாம் நல்லா தெரியும். அப்ப பைபிளையும் அப்படி ஆக்குறது. நாங்கள் கவனமா இருக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு நாமல் பொருத்தம்ன்றா மட்டும்தான் நாமல் அதை அப்ளை பண்ணோம். உதாரணத்துக்கு நாம போன முறை நாம படிச்சாமல் 1,44,000 பேரை கடவுள் ஒரு இனத்தை அழிக்கைகள்ல இஸ்ரவேல் இனத்தை அழிக்கையில 1,44,000 பேர் தான் அவர் காக்கிறார். ஓகே, அப்ப பிரின்சிபல் என்ன?
மாறாத பிரின்சிபல் எப்படி ஜபிப்போம் அதுக்கு? அடுத்த தலைமுறை ஏன் அவங்களை காத்த வராண்டது? அடுத்த தலைமுறைக்கு சுவிசேஷம் போறதுக்கு. அப்ப தமிழினத்தையும் கடவுள் அப்படி அழிக்கல, நாம கண்ணால பாக்குறோம். இன்னும் தமிழின அழிப்புன்னா கத்திக்கொண்டு கிடக்கிறேன். வரலாற்று தமிழின அழிப்ப கடவுள் செய்யக்கலையும் அதுக்குள்ள தன்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அவர் ரட்சிக்கப்பட போற மக்களாம் சரி, அல்ல ரட்சிக்கப்பட்ட ஆனா உயிரோட இருக்கிற யாக்கள் அவர் ஒரு கூட்ட ஜனத்தை மீதியா வைக்கிற. இப்ப அதை மீதியா வைக்கிறாருன்றதுக்கு வேணும் எப்படி நாம எடுக்கிறோம்? ஐயாஜி அது எலிஜா காலத்துல 7000 பேர், பிறகு வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மீதியா நாட்கள், பிறகு இறைமையான காலத்துல நல்ல பழக்கூட, இதெல்லாம் இஷ்டவேரோட வருது. தமிழருக்கு அது வரும் என்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எங்க 1,40,000 யூதா இஸ்ரவேல் மட்டும்தான். அந்த 12 கோத்திரம் தான். அது செத்து போச்சுடா, அது செத்த சாட்சியா மேல நீ எல்லாத்தையும் குழப்புற. அந்த 1,40,000 பேர் காக்கப்படுறது சரி. இப்ப தமிழ் இனத்துக்குள்ள அதை அப்ளை பண்ணிக்கல எப்படி எந்த புடிமானத்தில் அதை வச்சு ஜபிக்கிறது? எங்களோட தலைமுறைக்கும் சந்ததிக்கும் இந்த உண்மையும் என்ன தேவைப்படுத்துறதையும் சுவிசேஷமா கடத்துறதுக்கு ஆண்டவரே எங்களை வச்சிருக்கிறீர், அதுக்கு நன்றி என்று நீ நாம சொல்லணும்னா என்ன வசனம் யூஸ் பண்ணுவோம்? யாரு ஜபிச்சது அதுக்கு? இல்ல யாரு ஜபிச்சது? பெண்கள். அதுல எப்படி அது ஜபம் வந்தது? அப்படி அந்த நாம போன முறை படிச்சது என்ன? ஆராதனை, எல்லா சர்வதேசிய சபை 1,40,000 இந்த மீதியா வைக்கப்பட்டே. இப்ப இதே 3 தான் படிச்சேன் நாம. அந்த 3க்கு தான் பிரேயர் வேற வேணும். இப்ப அதுல முதலாவதே மீதியா வைக்கப்பட்ட யாக்கள், கடினம் உள்ள இருதயம் இருக்கும், அது வரைக்கும் மீதியான அந்த பங்கு இருக்கும். இப்ப மீதியானாக்களை ஏன் வச்சிருக்கிறோம், ஏன் கடவுள் வச்சிருந்தவர் என்றெல்லாம் போன முறை படிச்சேன். இப்ப அதை நமக்கு ஜெபி கேட்கல, எப்படி என்ன எந்த பேசிஸ்ல கொண்டு வந்து பொறுப்ப போறோம்? ஓம் சிரமணி நம்மட தலைமுறை தான். நாம ரட்சிக்கப்படுகிறோமா இல்லையா? நாம ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையோ? அது உண்மை. அப்ப நாம எந்த அடிப்படையில் ரட்சிக்கப்பட்ட? நாங்க ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் அதுக்குள்ள கொலவி போட்டுதான் ஜபிக்கலாம். உனக்குள் சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றீர். தமிழ் இனத்துல எங்களையும் ரட்சிச்சிருக்கிறீர், எங்கள இனத்துல நீர் அழிச்சும் இருக்கிறீர். அப்ப எங்களையும் மீதியா வச்சிருக்கிறீர். இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு மீதியா வச்சுக்கிற நாங்கள் எங்களோட கடமையை சரியா செய்ய உதவி செய்யும். அந்த லாக்கிங் பைபிளினுடைய அந்த கடவுளுடைய வாக்கு தத்துவம் இல்லாம நாம சரிக்கிறாது. திருப்பி அவனை காத்தார் இவனை காத்தார் உன்னை காப்புறது என்ன வாக்குறுதி இருக்குது கடவுள்கிட்ட? ஆண்டரை இஷ்டவில்லை மீதியா வச்சு எங்களையும் மீதியாவை உன்னை மீதியா வைப்பாருன்றதுக்கு என்ன வாக்குறுதி இருக்குது? எங்க வாக்குறுதி இருக்குது? எங்க வாக்குறுதி இருக்குது? ஆதியாமம் 12 வாக்குறுதி. பிறகு கலாத்தியர்ல இருக்கு. ஆமா அது சரியா. சோ அப்ப ஓகே 5 பேர். அப்ப அந்த பிரேயருடைய லாக்கிங் இப்ப ஒரு ஆள் ஜபம் இப்ப பாலா ஜபிக்கலாம் அதுல கவனமா அதை கொண்டு வந்துடாது. அந்த ஜபத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களின்படி சகல ஜாதிகளுக்கும் தமிழ் ஜாதியிலே நிறைஞ்செடுத்திருக்கிறேன். அதனால எங்களினூடாக அடுத்த சந்ததிக்கு ஆண்டவரே அந்த தலைமுறை காக்கப்பட்டிருக்க எங்கள் என்ன நாமளும் செத்து போயிருக்கலாமே சண்டையில. கடவுளை காத்து வச்சிருக்காங்க தந்த உக்கிரகோத்த கொட்டேக்களை. அந்த லாக் அந்த லிங்க் சரியா வரணும். ஏன்னா அதுதான் தேவபூர்வமான சபம். அப்படி ஒரு மனு கொடுக்காட்டி ஜட்ஜ் என்ன செய்வார்? ஒரு அம்மா சொல்லு கேஸ் டிஸ்மிஸ். கேஸ் டிஸ்மிஸ் என்ன சொல்லுவேன்? அந்த மெனுவை இல்ல இல்லாட்டி அவர் என்ன செய்வார்? திருத்தி கொண்டு வான்னு சொல்லுவேன். உங்க பெட்டிஷனை பிரேயரை அமெண்ட் பண்ணிட்டு வா. ஜட்ஜ் சொல்லுவார் இது என்ன இது புரிய பிரேயர் கொண்டு வர்றது திருத்திட்டு பிரேயர். ஜட்ஜஸே அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சில வேலை மூட் குழம்பிட டிஸ்மிஸ் போ. ஆனா விஷயத்தை விளங்கல சரியான விஷயத்துக்கு வரான் பாவி பிள்ளையா ஜபிக்கிறான். போய் ஜபத்தை திருத்திட்டு வாடா.
பெட்டிஷன் பிரேயர் இந்த சொல்லுகள் எல்லாம் கோர்ட்ஸோட சம்பந்தப்பட்டது. மெனு அப்ப மெனு அப்ப கம்ப்ளைண்ட் விஷயங்கள். இப்ப நமக்கு நுழம்புக்கு புகையடிக்கிறதால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது என்று சொல்லி நாம யாராவது சொன்னா இப்ப அது கேஸ் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் கேஸா வரணும்னா என்ன செய்யணும்? ஜபம் எழுதி யாராவது அங்க கொடுக்கும், மெனு சமர்ப்பிக்கும். மெனுவோட பிரேயர், மெனு விண்ணப்பம் ஜபம் எல்லாம் உண்டு. பிரேயர் கொண்டு போகாம அத ஜட்ஜிட்ட கொண்டு போகாம அந்த கேஸ் எடுக்கணும். ஒரு பிரேயர் பிரயோஜனத்துக்கு நான் கேஸ் இடந்துவார். இப்ப நாம அந்த புகையடிக்கிறதால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்ற ஒரு ஆள் கொண்டு வந்தேக்கல அத பிரேயரை எடுத்து அந்த பிரேயர் சப்மிஷன் செய்யக்கல அந்த ஆளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அந்த சரியா தீர்ப்பு வருமாப்பா, அங்க இருக்கிற ஜட்ஜ் சரியா கொடுப்பானப்பா. அந்த ஜட்ஜுக்கு இத நான் கொடுக்கிற இந்த பிரேயர் சரியா இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால தீர்ப்பா கட்டாயம் கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை. தட் மீன்ஸ் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். எல்லாம் இவன் மாநகரசபை புகையடிக்கலாம், அது அடிக்கணுமா அடிக்க கூடாது முடிவு பண்ற கண்ட்ரோல் ஜட்ஜுக்கு இருக்கின்ற நம்பிக்கையில தான் பிரேயர் சப்மிட் பண்ணார். ஏன் அவர் ஜெபிக்கிறார்? ஜட்ஜுக்கு அப்படி செய்ய இயலாது என்று சொன்னா, அதாவது ஜட்ஜுக்கு மாநகர சபையை ஸ்டாப் பண்ணு, இது சுற்று முந்திதான் தெரியாதெல்லாம் அடிச்சு கொண்டு தெரியுங்க, இப்ப எவ்வளவு முன்னேற்றம் வந்து அதையா பாருங்கிறார், சும்மா புயடிச்சு கொண்டு தெரியுங்க என்று சொல்லி ஜட்ஜுக்கு செய்யறதுக்கு அதிகாரமும் இல்ல, அவருக்கு துணிவும் இல்லைன்னா பிரேயனத்துக்கு மெனு கொடுக்கணும். பிரே பண்ணணும், பிரே பண்ணணும். பிரே பண்ண மாட்டோம், பிரே பண்ண மாட்டோம். ஏன் மெனு சமர்ப்பிக்கும்? இவரா ஐயோ இவங்கிட்ட கொடுத்தும் ஒன்று நடக்கான எங்களுக்கு தெரியும். போ, இதானே உண்மையான நிலப்பாடு. நாம கத்தரிட்டேன் ஜபத்துக்கு போறோம், ஜபிக்கிறோம், எங்கட ஜபத்தை மெனுவை கேட்டு அவர் தான் கண்ட்ரோல் எல்லாம் வச்சிருக்கிறார், அவர் செய்வார். எங்கட பிரேயர் அவற்ற ஸ்டைல் அவர் சொன்னபடி சித்தத்துக்கு இதுக்குதன்றதை ஷோ பண்ணிட்டோம்டா கட்டாயம் எங்களுக்கு முடிவு இருக்கு. ஆமென். கடவுள் சர்வ வல்லவர் இல்லையண்டா செய்ய மாட்டேன், அவருக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாதண்டா பிரேயர் நாம ஜெபிக்கணும். நாம என்ன நாம இவங்களுக்கு சொல்ற இந்த போலீஸ் ஐயோ போலீஸ்காரன் லஞ்சம் பண்ணி பேச அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன பெரிய யோசனை? அதாவது எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கண்ட்ரோல்ல இல்ல, அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க, அவன் ஒரு நாள் நியாயம் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சா பிரயாரு கம்ப்ளைண்ட் பண்ண போவான், பிரயாரு ஜெபிக்க போவான். சர்வ ஏகாதிபத்தியம் என்று கடவுள்கிட்ட இருக்கிறபடியாலதான் நாங்கள் தைரியமா ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமே. சில பேர் எங்கிட்ட கேட்கிறீங்க, கடவுளுக்கு தான் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு நாம ஜெபிக்கணும். அவ நாம கேட்க வேண்டிய கேள்வி, கடவுளுக்கு எல்லாம் செய்ய இயலாட்டி பிரேயண்டா ஜெபிக்கணும். கடவுளுக்கு எல்லாம் செய்ய இயலாட்டி பிரேயன் ஜெபிக்கணும். நீ கடவுளுக்கு எல்லாம் செய்ய இயலுமெண்டா பிரேயன் ஜெபிக்கும், கடவுளுக்கு எல்லாம் செய்யலாமன்றபடியா தான் நான் ஜெபிக்கணும். ஏண்டா மனு கொடுக்காம சர்வலோகத்தின் நியாயாதிபதி ஒன்றும் செய்ய போறது இல்லை. பிரேயர் அண்ட் சாவரினிட்டி ஆஃப் காட், கடவுளின் சர்வேகாதிபத்தியமும் எங்கட ஜெபமும். அவர் சர்வத்துக்கும் ஏகாதிபத்தியம் கண்ட்ரோல்ல இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரிஞ்சபடியாலதான் அவற்ற சித்தத்தின்படி எதையாயிலும் கேட்டால் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து பதில் தருவார் நிச்சயிச்சிருக்கிறோம். அவர் சர்வேகாதிபத்தில் அவர் ஒரு குட்டி கிராமத்துக்கு அல்லது ஒரு ஏரியாவுக்குத்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, அவர் தென்னாட்டுக்கு மட்டும்தான் கடவுள், தென்னாட்டுக்கு மட்டும்தான் அவர் கடவுள். அப்புறம் எனக்கு உலகளாவிய விஷயத்தை என்ன அவர்கிட்ட கொண்டு போறது? ஏன்னா அவருக்கு சர்வத்துக்கும் கடவுள் ஒன்னும் செய்யலாது. உண்மையில அப்படி சிவனும் இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல. ஆனா இவ சொல்ற கதைக்கு எடுத்துக்கொண்டா எல்லாம் சர்வ ஏகாதிபத்தியம் இல்ல, அதாவது செய்ய அதிகாரம் இல்ல, துணிவில்லாத ஒரு ஆளுகிட்ட ஒரு நாளும் நாம ப்ரே பண்ண மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம், நாம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், நாம ப்ரே சப்மிஷன் செய்ய மாட்டோம். ப்ரே சப்மிஷன் கோர்ட்ஸ் வேர்ட், எங்களுக்கு தீர்ப்பு தாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துற. அது தமிழ் என்ன சொல்லுவீங்க? மெனு இல்ல, ப்ரே சப்மிஷன், பெட்டிஷன் 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 பெட்டிஷன். What we pray in the first petition,
what we pray in the second petition. இப்படிதான் நாம கேட்கிறோம். முதலாவது பெட்டிஷன்ல எதுக்கு ஜெபிக்கிற, இரண்டாவது பெட்டிஷன்ல எதுக்கு மண்டாடுற, மூன்றாவது பெட்டிஷன், இதான் எங்களுடைய ஜெப அந்த சொல்லு. இங்கிலீஷ் கேட்டகிசம்ல எழுதிடும் what we pray in the third petition. மூன்றாவது மனுவில என்னத்துக்காக, ஏன்னா அவர் செய்ய இயலும், அதனால நாம போறோம். அதுவும் இப்ப கிறிஸ்து இருக்கிற, அப்ப அவர் செய்ய சொல்லி இருக்கிறார். அவரால் அந்த சணலும் தெரிச்ச அந்த நபர் அவர் தூக்கி கொண்டு போய் கொட்டுவார் விஷயத்தை நமக்காக நின்று. கிறிஸ்து சபை ஜபத்தினுடைய மனசை செபிக்கிறதுக்குத்தான் புருஷன் வேலை செய்கிறார். அப்ப தனி ஜபம் குடும்ப ஜபங்களை விட சபை ஜபம் சரியான முக்கியமானது. பரலோகமே அது வேலை செய்கிற நேரம். அதுக்காக எதுக்கு தனி ஜபம் குடும்ப ஜபத்தை கேட்கல. அவர் நீ அறவிட்ட புடி ஜபி பரலோகத்திற்கு பரவிதான் கேட்கிறார், அவர் செய்வார். ஆனா பூமியில அழிக்கோணும், கொட்டோணும், நீதி தீர்ப்புகள் செய்யணும் என்றால் அவற்றை மனசி அதை பெட்டிஷன் சமர்ப்பிக்கணும். எஸ்தர் போய் சமர்ப்பிச்சாதான் அகாஸ்வேருவுக்கே ஒரு வெறி வரும். என்ன மனசிக்கு எதிராக வடிக்கிட்டு இருக்கீங்க அவங்களால. அதனால அந்த ஜபத்தை சப ஜபம் சின்ன விஷயம் இல்லை. நாம குடும்ப ஜபம் தனி ஆராதனை குடும்ப ஆராதனையை விட எந்த ஆராதனை கூட முக்கியம் என்று சொல்றோம் நாங்கள், சபை ஆராதனை. ஏன் வசனம் யாக்கோபின், அதாவது உங்களோட வீட்டு வாசல்களை விட சீயோனின் வாசல்ல கர்த்தர் பிரியமா இருக்கிற. சீயோன் என்றது சர்ச். சர்ச்சோட கூடுதல் கடவுளுக்கு உங்களோட குடும்ப ஜபத்தோட முக்கியம். நான் குடும்ப ஜபம் ஜெபிக்கிறேன் தானே, நான் காலைமலையின் குடும்ப ஜபம், யோ இந்த குடும்ப ஜபம் நீ ஜெபிக்கலாம். ஆனா சபை ஜபம், சபையினுடைய ஜபம் உனக்கு அற்பமா போகுது அல்லது அதுல ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல நீ நினைக்கிறியோ, இந்த குடும்ப ஜபமே கேட்கப்படாது. ஏன்? கடவுள் குடும்ப ஜபத்துல இல்ல வேலை செய்கிறது, அவர் சபை ஜபத்தில். 7ஆம் முத்திரை உடைக்கைகளை இதான் எங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்க சபை ஜபம் தினுடைய மேன்மையும் மகிமையும் பரிசுத்தவான்களுடைய ஜபம். இப்ப அந்த தூபம் பலிப்பிடத்து நெருப்பு தான் எடுக்க வேணும். யாராவது வேற நெருப்படுத்த என்ன நடக்கும்? எடுத்தவன் செத்துருவான். நாதாப்பும் அபியோ பலி கடவுளுடைய நெருப்பு தான் எடுக்கும். இப்ப அந்த நெருப்பு எங்க இருந்து முதல் வந்தது? பலிப்பிடத்துக்கு அப்படி அந்த நெருப்பு வந்தது. மோசே காலத்துல பலி கடவுளும் நெருப்பு அனுப்பினவர் அந்த முதல் பலியில. அப்பதான் அது எரிய தொடங்கினது. நெருப்பு அக்கினி பரலோகத்துல இருந்தா முதலாவது பத்தினது. அந்த நெருப்புல இருந்ததுதான் திருப்பி கண்டினியூஸா நெருப்பு எடுக்கும். இதை விட்டு போட்டுதான் நாதாபும் அபியும் வேறொரு நெருப்பு போட்டுச்சுன்னா கெட்டது. நெருப்பு என்றாலே நான் சொன்ன நெருப்பு தான் வைக்கணும், நீங்கள் புதுசு நெருப்பு கொண்டு வரீங்க. அதனால கடவுள் பலிப்பீட அக்கினியாலதான் அவர் பதில் கொடுக்கிறவர் தந்த எல்லா வேலைக்கு. ஈவன் எசேக்கியல்ல கூட 10ஆம் அதிகாரத்தில் பலிப்பீடத்து அக்கினியத்தான் அவன் அள்ளினான். இப்ப எலியாவும் சரி கடவுள் பரலோகத்திலிருந்து அக்கினிங்கிறாங்க. கடவுளுடைய அந்த வல்லமை அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். அவர் ஆண்டவரே ஜாவேதான் கடவுள், அவற்ற மக்களுக்கு அவருக்கு எதிராக விடுமுறையாக்கள் கட்டாயம் கடவுள் பதில் ஜீப்பார் என்றதுக்கு அக்கினியினுடைய பதில் அது பரலோகத்திலிருந்து வந்தது. இப்பயும் பரலோகத்தில் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் காட்டப்படுது. நெருப்பங்கே நெடுபட்டது பலிப்பீடத்திலே, அது பரலோக பலிப்பீடம். அப்ப உண்மையில அந்த பலிப்பீடத்தோட நெருப்பு, பலிப்பீடத்தோட தூப கலசம், இதுகளெல்லாம் எங்களுக்கு மோசேனுடைய அந்த காலகட்டத்தில் முதலாவது வெளியில காட்டப்பட்டது. அப்ப அந்த பேட்டர்ன் ஜெபமும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு இவர்களுடைய மத்தியஸ்தர் அந்த சனநூல் தரிச்சிருக்கிறவர் அவர் பலிப்பீடத்து நெருப்ப கோலி எடுத்துக்கொண்டு கொட்டென்று சொல்லி அவர் ஆணை கொடுத்தாதான் தூதர்கள் வேலை செய்யறாங்க. தூதர்கள் ரெடி, பரிசுத்தவான்கள் சபை ஜபம் ரெடி, ஜபிக்க ரெடியா? சபை ஜபம் இல்லாட்டி தூதர்களும் ஒண்ணு செய்யறதில்லை. மனு கொடுத்தா தானே கடவுளும் மீதாவது செய்கிறதுக்கு. ஜபம் எவ்வளவு முக்கியம், சபை ஜபம். அதுக்கான ஆயத்தங்கள், அதுக்கான யோசனைகள் எவ்வளவு கவனமா செய்யணும். உங்க குடும்ப ஜபம் எல்லாம் இதை விட முக்கியம் இல்லை. உங்க குடும்ப ஜபம் எல்லாம் இதை விட முக்கியம் இல்லை. ஏன் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியான முக்கியம் என்றும்
அது குடும்ப ஆராதனையை விட முக்கியம். அதுக்காக மற்ற இதோட ஒப்படைக்கலாம் அது முக்கியம் இல்லையன்ற அது தேவையில்லை என்று சொல்லல. நீ அங்க அறையில ஆடாம என்ன வீட்டுக்குள்ள ஆடாம என்ன வந்து சேர்ச்சிலே ஆடுவ. 6 நாள் காலமால செவிக்காம என்னண்டு 7ஆம் நாள் காலமால ஆராதனைக்கு வருவான். அதுல நாங்கள் லிங்க உடைக்க இல்லை. ஆனா இம்பார்ட்டன்ஸ் அப்ப ஒரு நாளும் சபை ஆராதனை சபை ஜபத்தை குறைச்சு மதிப்பிட்டா நான் தனிய ஜபம் பண்றேன் தானே, நான் குடும்பமா ஜபிக்கிறேன் தானே. உண்ட குடும்ப ஜபம் உண்ட தனி ஜபம் இப்படிப்பட்ட சிந்தனையோட நீ இருப்பியண்டா நாசமா போக. கடவுள் ஒரு காலம் அந்த அது அவற்றை சித்தத்தின்படி இல்ல. அது அவற்றை சித்தம் சபை ஜபத்தில்தான் விஷயங்கள் நடக்கும். சபை ஜபம் தொடங்குறதுக்கு முன்னுக்கு 7ஆம் முத்திர உடச்சையோட பரலோகத்தில் என்ன நடந்தது? அமைதி அமைதி அமைதி. பரிசுத்தர் 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 என்று சத்தம் போட்டு கொண்டதெல்லாம் நிப்பாட்டிட்டார். ஏன் ஆக்டர் மெனு கொண்டு கேட்க போகுது, மனுஷியினுடைய மன்றாட்டு வர போகுது. அப்ப எல்லாரும் கப்சி சபை ஜபம்ண்டா பரலோகத்துல தூதர் கடவுளே தந்த பிரைஸ நிப்பாட்டிட்டார். என்ற ஜபம் அவருக்கு அவ்வளவு முக்கியம். உங்களுக்கு விளங்குற ஜபம் எவ்வளவு முக்கியம். நாமல் ஜபிக்கிற விஷயங்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு முறை 3 விஷயத்துக்கு ஜபிக்கிறோம். ஏன்னா கேட்ட சத்தியம் அது சத்தியத்தின்படியா இருக்கிறபடியா கேட்டதுக்கு அதை பதில் அறிவேன். அதுல இருந்து என்ன அப்ளிகேஷன் எல்லாம் படிக்கணும் கவனமா எழுதி இருக்கணும். ஏண்டா எவராவது அவற்றை சித்தத்தின் படி கேட்டா கட்டாயம் தருவேன். நாம கேட்டது மூடும் அவற்றை வேதத்தினுடைய சித்தம். அதுல இருந்து என்ன கேட்கிறோமோ அதை கட்டாயம் செய்யணும். அவன் செய்வார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இதை விட நாம ராஜாக்களுக்காக மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாம ஜபிக்கிறதுல அதாவது சொல்லி இருக்கிறார். அதே நேரம் சீரியஸான சிச்சுவேஷன்ஸ் வரைக்கும் ஜபிக்க அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது சித்தம் நாம ஜபிச்சாத்தான் தூதர்கள் வேலை செய்கிறார். தூதர்கள் வேலை செய்தால்தான் பூமியில மாற்றம் நடக்க தொடங்கும். அதுல எங்கட ஜபமும் போரும் சரியான தொடர்புல இருக்கு. நாம தேவனுடைய சர்வாயுதவர்க்கம் படிக்கிறோம் இரவுல. இப்ப நாம படிச்சு வந்தது சர்வாயுதவர்க்கம் மட்டும்தான். கடைசியில் என்ன கொண்டு வந்து முடிக்கிறார் பவுல் அப்போஸ்தலன்? கடைசி ஜபத்துல முடிக்கிறார். ஆயல நீங்கள் ஜபிக்கிறத பற்றி தான் கடைசியா அடுத்த தொடங்கு. போராயுதம் போட்டு இந்த போராயுதம் இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படக்குள்ள என்ன இருக்கும்? கட்டாயம் ஜபம் இருக்கும். எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவில ஜபத்தை பற்றி 1 வருஷம் படிக்க போறோம். அந்த அந்த சர்வாயுத வர்க்கத்தோட வர ஜபத்தை பற்றி 1 வருஷம் படிக்க போறோம். அப்ப என்ன பாயிண்ட்? யுத்தமோ உங்க சத்தியம் என்னங்காச்ச அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்தது ஆயத்தம் என்னும் காலணி. எல்லாம் சரியாக நமக்கு வேலை செய்யணும் என்றா ஜபம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தூபம் தூபம் எடுக்க ஜபம் இல்லாம என்ன போட்டு கொண்டு வந்தாலும் சண்டை நடக்காது. சண்டையில வெல்ல மாட்டோம். ஜபம் பிழைச்சிச்சோ கடவுள்கிட்ட மெனு கொடுக்கிறது நம்மள குறையுதோ நாம தோப்போம். என்ற ஜபம் இல்லாட்டி தூதர்கள் நமக்கு சப்போர்ட்டா வர மாட்டேன். நீங்க நார்மலோட போட்டு கொண்டு நிக்கலாம் இல்ல. ஆனா தூதர்கள் அங்க வேலை செய்ய மாட்டாங்க. தூதர்கள் வேலை செய்யணும் ஜபம் போகணும் இல்ல. கிறிஸ்தவன் அனுப்புறார் தூதர்கள். கிறிஸ்தவன் அனுப்புறார் அந்த தூதர்கள். அவரால் அந்த ஆணையை உடைச்சு தூதர்களை அனுப்புறார். சரி கொட்டு இனிமேல் அயல தேவதூதர்கள் வேலை செய்யணுமோ ஜபம் தேவை. ஜபித்தாத்தான் கடவுளுடைய அந்த ஆணைகள் எங்களுக்கு மேலேயும் உலகத்துக்கு மேலேயும் நடக்கும். ஜபம் சரியான முக்கியம். ஜபம் இல்லாம போர் ஆயுதங்கள் வச்சதும் ஒரு பிரயோசனம் இல்லை. ஜபிக்காத மனுஷன் தோப்பான். ஏன்னா தூதர்களுடைய அங்க ஆவிக்குரிய சண்டை என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரியல நமக்கு. நாம நம்பையில என்ன நடந்து கொண்டிருக்க தனி ஜபங்களோ குடும்ப ஜபமோ சப ஜபமோ தேவன சித்தப்படி நாமல் செய்தாத்தான் அது ஜபம். அதான் நான் சொன்னேன். நாம ஜபிக்கிறோம் நாங்கள் காலமா ஜபிக்கிறோம், மத்தியானம் ஜபிக்கிறோம், இரவு ஜபிக்கிறோம். ஐயோ ஜபம்ண்டா தாராளமாக நாங்கள் செய்யறோம். என்ன ஒரு பதிலையும் காணலையேண்டா கடவுளை சித்தப்படி இல்ல ஜபம். கடவுளை சித்தம் எங்க இருந்து தெரியும்? வேதத்துல 10 கற்பனை படி வாழாதவன் ஜபம் கடவுள் கேட்க போறோம் இல்ல.
முதல் மனு சமர்ப்பிக்கிறவரே நீயே ஒரு குற்றவாளி புறங்களா உண்ட மனு எனக்கு ஏன்னா ஆளை பெற ஆளையும் போக்கே வந்துட்ட செவிக்கேன்ட்டு. ஆகையால நாம கடவுளுக்கு முன்னால சுத்தமான மனச்சாட்சி குற்றமற்ற இதயம் உடையவளா 10 கற்பனையில நாங்கள் சரி கடவுளுக்கும் அயலானுக்கும் ஆண்டவரே என்று அறிவு கட்டினபடி நான் கடவுளே உங்களோட சத்தியங்கள் வெளிச்சங்கள் வர்றபடி இன்றைக்கு வரைக்கும் நான் முழு மனதோட அதை கை கொண்டு நடக்கிறதுல நான் முயற்சி எடுத்து நான் அப்பப்ப தவறாலும் உடனடியாக மனம் திரும்பி உணர்வடைஞ்சு வாழ்றேன். தயவு செய்து எங்களோட செபத்தை கேட்டு இந்த பெட்டிஷனுக்கு நீ பதில் தாரு நிச்சயம் கடவுள் கேட்டு பதில் தருவேன். ஆமென். அதை விட்டு போட்டு நீ காலம் எழுப்பினா நீ விடிய காலம் எழுப்பின 4:30 கிழமை செபிச்சாலும் என்ன உன் செபம் கேட்கப்படாது. ஏன்னா நீ 10 கட்டளைப்படி வாழையிலே 10 கட்டளைப்படி வாழ்றாண்டா என்ன உண்டு. ஒரு உதாரணம் கர்த்தருடைய நல்ல காலமால நீ ஆராதனை இருக்கணும். கடவுளை காலமால ஆராதிக்கிறனாலே 10 கட்டளை உடைஞ்சு போச்சு. பிற என்ன செபம் பிற என்ன கடவுள் கேட்க போறேன். சில சூழ்நிலை நமக்கு சில பராமரிப்புல தடுக்கப்படல அதை நான் இல்ல மற்றபடி எல்லாம் ஓகே எல்லாம் வசதி இருக்கு. நாங்கள் ஒரு நேரம் தான் சேர்ச்சுக்கு வாரம் நாங்களோட சேர்ச்சு நடத்தினார் கர்த்தர் என்னன்னு உண்ட செபத்தை கேட்பார். கடைசி வரைக்கும் குற்றவாளியோட செபம் எல்லாம் அவர் கேட்கறது இல்ல தெரிஞ்சு ஓட்டம் செய்யாம இருக்கிறவர். ஜபம் சரியான முக்கியம். இஎம் பவுன்சனுடைய ஜபம் முந்தைய அந்த ஜபத்தின் வல்லமை என்ற ஒரு புத்தகம் எழுத அந்த புத்தகத்தை அது வெண்மையா நான் கண்டிச்சேன். சில சந்தர்ப்பம் நான் பிரசங்கரே அதை நான் எதிர்த்து ஏன்னா அந்த ஜபத்தில அவற்ற புத்தகம் எல்லாம் நாம மனுஷர் எப்படி ஜபத்தால சாதிக்கலாம் மனுஷர் எப்படி ஜபத்தால சாதிக்கலாம்னு சொல்லுறேன். தவிர ஜபம் சர்வ வல்லவற்ற ஒரு நியமம் அதால அவற்ற வல்லமையும் மகிமையும் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. நாமல் அவர் சர்வ வல்லவரா இருக்கிறபடியாலதான் நாம ஜபிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியுது என்று கடவுளை உயர்த்தலே அந்த மனுஷன் நம்மளால முடியும் என்ற மாதிரி புத்தகம் முழுக்கிறது போயிடுறான். நாங்கள் முழங்கல்லிப்போ நாங்கள் அந்த ஜபம் தானியலை ஜபம் இந்த ஜபம் உண்மையில கடைசியில ஜபமே ஒரு கடவுள் மாதிரி ஆக்கி போட்டான் மனுஷன். ஜபம் இல்ல கடவுள். அதாவது கடைசியா ஜபத்தை நம்புறதாக்க நாம ஜபத்தை நம்ப இல்ல கடவுளுடைய சர்வ வல்லமையை நம்பி இதை போய் கேட்டா கட்டாயம் செய்வார் என்றதுக்காகத்தான் ஜபிச்சு கொண்டிருக்கோம். கடவுளோட கதைக்கிறதுக்கான ஒரு தொடர்பாடெல்லாம் அந்த செபமே தவிர செபமே இங்க ஒண்ணும் புடுங்காது எங்களுக்கு. கடவுள்லாம் எல்லாத்தையும் புடுங்குறவர். அதனால அவரை உயர்த்தி கொண்டு ஜபத்துல நாம தாழ்ந்து வச்ச நியமத்தை நாம நம்பிக்கையோட போறோம். சில பேர் அதுக்குதான் பிங்க் AW பிங்க் தேவண்ட மனுஷன் தேவண்ட சர்வலோருடைய ஏகாதிபத்தியம் இல்ல அந்த தமிழ் புத்தகம் சர்வலோருடைய ஏகாதிபத்தியத்துல அவர் ஒரு சாப்டர் ஒதுக்கிற ஜபமும் சர்வலோருடைய ஏகாதிபத்தியமும். அப்ப கடவுளுக்கு எல்லாம் செய்யணும்னா பிறகு நான் கேட்கணும். கடவுளை எனக்கு சாப்பாடு வேணும் கடவுளை எனக்கு இதை தயார் நான் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றபடிதான் இன்னும் சொல்லிக்கிறா செபிக்க சொல்லி நீ மண்ணுக்கு சமர்ப்பிக்காட்டி இங்க ஒண்ணு ஜட்ஜுக்கு போற வர ஜட்ஜ்மாருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. பேப்பர்ல அவங்களும் வாசிக்கிறாங்க என்ன நடந்து கொண்டு அக்கா அவையதான் செய்ய இருமோ அங்க மெனு கொடுக்கப்படணுமே. மெனு கொடுத்தா தானே அவங்க ஏதாவது செய்யறதுக்கு. அப்ப ஜட்ஜ சொல்லணும் போலீஸ கேஸ கொண்டு வான்னு சொல்லி அவருக்கு ஆணை இடுங்க போலீஸ் கேஸ் கொண்டு வருவான். அப்ப அதுக்காக மெனு கொடுக்கணுமே. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. ஆனா மெனு வேற ஒரு செய்யும். கடவுள் சர்வ எல்லாம் தெரியும். நீ செபிக்காட்டி கடவுள் ஒன்னும் செய்ய மாட்டார். கடவுள் சர்வ வல்லவர். அதனால ஒன்னு செபிக்க சொல்லி இருக்கிற நம்பிக்கையோடவா தைரியத்தோடவா எல்லாத்தையும் நான் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஒன்றைக்கும் என்றால் அதனால என்னட்டு செபிக்க வாண்டுது. ஆமென். ஜெபம் விளங்குதோ பிரேயர் பிரேயர் அதுவும் கோஆபரேட் பிரேயர் தேவன் தாமே தொடங்கும். இந்த ஜபத்தினுடைய முக்கியம் அதனுடைய தன்மை அதுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு எங்களோட மனு செலுத்தல்கள் கடவுளுடைய சித்தம் அறிஞ்சு ஜபிக்கிறது இதுகளெல்லாம் நாம் சரியாக விளங்கவும் அதிலும் தனி ஜபம் குடும்ப ஜபம் சபை ஜபம் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து தேவன் தொடர்ச்சியாக எங்கள மகிமைப்படுவாராக. ஆமென்.